அவ்வளவு எளிதாக இந்த முருகன் யாருக்கும் வாக்கு சொல்வதில்லை. இதோ என் பிள்ளைகள் கேட்டதற்காக, நீ மனதில் நினைத்த விஷயத்தை சரியா தவறா என்பதற்காக, நல்ல குறியே நல்ல செய்தியோடு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். காலையிலிருந்தே காத்திருக்கின்றாய். எப்படியாவது விடை கிடைத்து விடுமோ என்ற நிலையை தாண்டி, நீ சொன்னால்தான் நான் இந்த இடத்தை விட்டு போவேன் என்று என்னை மட்டுமே முழுமையாக நம்பி என் பிள்ளைகள் என்னிடம் இங்கு சரணடைந்து விட்டார்கள். என் காலடியே அவர்கள் கண்ணீரால் கழுவிக்கொண்டு இருக்கும் போதும் இனியும் இந்த அப்பன் எப்படி இல்லாமல் இருப்பேன்? நான் எந்த அளவுக்கு உயரத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றேனோ, நீ எப்படி என்னை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கின்றாயோ, அதே ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் உயரத்தையும் உன் வாழ்க்கையும் காண்பிக்கப் போகிறேன். உனக்கான விடியல் உன்னை தேடி வந்து விட்டது. நீ யாரை பற்றியும் நினைத்து கொள்ள வேண்டாம், எதை பற்றியும் நினைத்து கொள்ள வேண்டாம். ஐயோ, என் வாழ்க்கை மட்டும் இப்படி மாறி போய்விட்டதோ என்று நினைக்க வேண்டாம். என் பிள்ளையே, நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத பெண்ணானவள் உனக்கான உதவியை செய்வதற்காக வந்து கொண்டு இருக்கும் போது அவளை உனக்கானவளாகவும் வந்து சேரத்தான் போகிறாள். உன் உயிரானவளை நேசிப்பவளை என் கண்ணில் காட்டு அப்பா, ஐயனே, முருகனே என்று இந்த கந்தன் காலடியில் நீ கிடந்து விட்டாய். அப்படி இருக்கும் பட்சத்திலே உன் வாழ்க்கையை நான் சரி பண்ண வரமாட்டேனா? உன் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுப்பதற்குத்தானே என்னை அர்த்தம் தேடி நீ வந்து இருக்கின்றாய். என் பிள்ளையே, ஏற்றத்தை பார்க்க நீ தொடங்கி விட்டாய். கொடி ஏற்றத்தை நான் தொடங்கி வைத்திருக்கும் போது இனி எல்லாம் மங்கள செய்தி தான் உன்னை தேடும். சுபமங்கலம்தான் உன் வாழ்க்கையில் இனி அரங்கேறப் போகிறது. ஒரே ஒரு முறைதான் என் வாழ்க்கை உனக்காக தர வந்து இருக்கின்றேன். சற்றென்று என்னை நீ தவற விட்டு சென்று விடாதே. உன் வாழ்க்கையின் பற்றிய கனவுகள் கனவு கண்டபடி மட்டும்தான் இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றது. என்ன செய்வது அன்று அறியாது கேட்ட என் பிள்ளையே, உன் வாழ்க்கையின் கனவை நிஜமாக்க வந்திருக்கின்றேன். நீ கேட்டதை கேட்டபடி கொடுப்பதற்குத்தானே இந்த அப்பனானவன் முருகனானவன் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் இனி என்னிடத்தில் நீ ஒப்படைத்து விடு. சற்றே மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே. உன் கவலைகளை எல்லாம் விட்டொழித்து விட்டு நீ நம்பிக்கையாக செயல்படு. உன் வெற்றிக்கான காரணம் இப்பொழுது நான் உன் கையிலே ஒப்படைக்கும் நேரமும் காலமும் வந்துவிட்டது. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன்னை வந்து சேரும் நேரமும் காலமும் வந்துவிட்டது. நீ வெற்றி என்னும் கொள்கையை கொண்டே இருந்து கொண்டே இருக்கின்றாய். எனக்கு அது இல்லை இது இல்லை என்று சற்றே யோசிக்கின்றாய். இனி எதை நினைத்தும் நீ வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே. உன் தாயாக, தந்தையாக, குருவாக இந்த அப்பனானவன் நான் வந்து கொண்டு இருக்கும்போது எதை பற்றி இனி நீ சிந்திக்கவே வேண்டாம். உன் வாழ்க்கையில் நான் தரும் கஷ்டத்தை நினைத்து எல்லாம் நீ கஷ்டத்தை இந்த அப்பன் தந்தை விட்டானே என்று நினைக்கின்றாய். என்னை முழுமையாக நீ உணர்ந்து கொள். ஏதோ ஒரு கட்டத்தில் முருகன் நம்மோடு இருக்கின்றான் என்று நீ உணர்ந்து விட்டாலே போதும். அன்றிலிருந்து முருகன் உன் பின்தொடர்வதை யாராலும் இங்கு தடுத்து நிறுத்த முடியாது. நீ உணர்வதற்கான காலகட்டத்தை தான் கொடுத்திருக்கின்றேன். இக்கட்டான சூழ்நிலையோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த ஐயனின் பெயர் கொண்ட ஒருவன் உனக்காக உதவி செய்ய வருவான். அது யாராக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட பெண்ணைத்தான் நான் உனக்கு உதவி செய்ய அனுப்பியிருக்கின்றேன். இந்த அப்பனின் பெயர் கொண்ட குணம் கொண்ட பெண்ணானவன் உனக்காக உதவி செய்ய வரும்போது நிச்சயம் நீ வந்திருப்பது இந்த அப்பன்தான் என்று உணரப்போவாய். அன்றிலிருந்தே உன் வாழ்க்கை ஜெயமாகத்தான் இருக்கும். என் பிள்ளையை, உன்னையே உத்வேகப்படுத்திக் கொள்வதற்கு யாரும் இல்லையே, ஆறுதல் படுத்திக் கொள்வதற்கு யாரும் இல்லையே. மாறாக நமக்கு கண்ணீர் வர வைப்பதற்கும் கவலையை கொடுப்பதற்கும் தானே சுற்றி சுற்றி ஆட்கள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று யோசிக்கின்றாய் அல்லவா? நான் உனக்கு கொடுத்த வாக்கு தான். எப்படியாயினும் உன்னை நான் காப்பாற்றியே தீருவேன் என்ற நம்பிக்கையை மட்டும் யாரும் உன்னை நினைத்தாலும் இங்கு தடுத்து நிறுத்த முடியாது அல்லவா? என் முருகன் என் கரத்தை பற்றி விட்டான். என் வேலவன் என் கரத்தை பற்றி விட்டான். அப்படி இருக்கும்போது நான் எதற்காக இங்கு கவலைப்பட வேண்டும் என்று மட்டுமே நினைத்துக்கொள். நீ துவண்டு போகாமல் துணிந்து எது வந்தாலும் என்னப்பன் முருகன் பார்த்து கொள்வான் என்று உறுதியாகும் தெளிவாகும் இரு.
அது போதும். உனக்குள் இருக்கும் நம்பிக்கையை, உத்வேகத்தின் வழியே நான் உன்னிலே வந்து கொண்டுதான் இருப்பேன். இதை யாராலும் மாற்ற முடியாது. என் பிள்ளையே, உனக்கான வெற்றியை தருவது இந்த அப்பனாக இருக்கின்ற பட்சத்தில் உன் நல்லதை நானே இங்கு தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கும்போது யாரும் இல்லை என்று யோசிக்காதே. என் காலடியில் சரணடைந்த என் பிள்ளையே, உன்னை கைவிடும் எண்ணம் எனக்கு துளியளவு கூட கிடையாது. மற்றவர்கள் சொல்வதை கேட்டு எல்லாம் நீ கலங்காது. உனக்கான விஷயத்தில் நீ எப்படி முடிவுகளை எடுக்கின்றாய் என்பதை பொறுத்துதான் உன் வாழ்க்கை இருக்கின்றது. எந்த ஒரு செயலும் செய்வது நீயாக இருந்தாலும் உன்னை செய்ய வைப்பது இந்த அப்பன் முருகன் தான் என்று நினைத்துக்கொள். எந்த ஒரு முடிவை எடுப்பது நீயாக இருந்தாலும் அதை உன்னுள் இருந்து எடுக்க வைப்பது நானாகத்தான் இருக்கின்றேன் என்பதை நினைத்துக்கொள். உன்னப்பன் முருகன் உனக்காக வந்திருக்கும் போது யாரும் இல்லை என்று நினைத்து கொள்ள வேண்டாம். யாருக்காக நீ காத்திருக்கின்றாயோ அவர்களே உன்னை தேடி வரும் காலம் வந்து விட்டது. என் பிள்ளையே, எப்பொழுதும் என்னை முழுமையாக உணர்ந்து கொள். அப்போதிலிருந்தே உனக்கான பாதி கஷ்டங்கள் முடிந்து விட்டது. மீதியை நீ என்னோடு சேர்ந்து கடக்கப் போகிறாய் என்பதை உணர்ந்து செய். நீ துணிந்து செய்தால் மட்டும்தான் உன் காரியத்தில் வெற்றியடைய முடியும். நீ தெளிவாக இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையை வாழ முடியும். கடந்து வந்து கொண்டே நம்பிக்கையோடு முருகா முருகா என்று என் நாமத்தை மட்டுமே சொல்லிக் கொண்டே இரு. நிச்சயம் உன் நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன். உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் கஷ்டங்கள் மட்டும்தான் வந்து கொண்டு இருக்கின்றது என்று எண்ணிவிட வேண்டாம். கஷ்டங்களை தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலையில் எட்டிவிட்டாய். உனக்கான விஷயத்தில் உனக்கு நல்லதை செய்வதற்காக காத்திருக்கும் போது என் பிள்ளையே, எதை நினைத்தும் நீ வருந்தவே வேண்டாம். எதை நினைத்தும் நீ கலங்கவே வேண்டாம். உன் வாழ்க்கையில் மிக பெரும் சக்தியாக நான் உனக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்தும் மறுத்தும் விடாதே. என்ன நடந்தாலும் சரி, என் கண்ணின் மணியை உனக்கு முன்னால் சென்று கொண்டு இருப்பது இந்த அப்பன் முருகன்தான் என்பதில் என்னை நம்புவதில் இருந்து மட்டும் நீ பின்வாங்கி விடாதே. உனக்குள் நான் இருக்கின்றேன். உனக்கான கஷ்டத்தை தாங்கும் மனப்பக்குவத்தையும் வலிமையும் நான் உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். எல்லாம் முடிந்து விட்டது என்ற எண்ணத்தை மட்டும் நீ வளர்த்து கொள்ளாதே. நான் உனக்குள் இருக்கும்போது எங்கே முடிந்து விட்டது என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அந்த தொடக்கத்தை நான் தொடங்கி வைப்பதற்காகத்தான் வந்து இருக்கின்றேன். தொட்டதெல்லாம் தொடங்கப் போகும் நல்ல நேரத்தை நீ பெற்று இருக்கும்போது யார் முடிந்து விட்டது என்ன சொன்னாலும் நீ கலங்கி நின்று பரிதவிக்காதே. நீ தவிப்பதை பார்த்து கொண்டு என்னால் அமைதி கொள்ளவில்லை. உன்னை தூற்றியவர்கள் எல்லோரும் அண்ணாந்து பார்க்கும் தருணத்தை இந்த அப்பன் முருகன் நான் உனக்கு தர வந்து இருக்கும்போது எல்லாம் நல்லதாகத்தான் உனக்கு நடக்கும். நம்பிக்கை என்னும் ஒன்றில் உனக்குள்ளே நான் வந்து இருக்கும்போது, வெற்றி வாகி சூடும் தருணத்தை காத்திருக்கும் போது நீ எதை நினைத்தாயோ அதை நான் உனக்காக தர வந்து இருக்கின்றேன். நான் உனக்குள் தான் இருக்கேன். யாம் இருக்க பயமே